இந்த பச்சரிசி எடுத்துருக்கேன் பாருங்கள். இதால் ஒரு ஒரு சேரு, இது வந்து ஒரு சேர்னா இப்போ வந்து ஒரு 400 கிராம் இருக்கும் இது. இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டு 2 மணி நேரம் ஊற போட்டு இதை வந்து தண்ணி வடிகட்டி உலர விட்டு மாவு இடிக்க போகிறேன். இது பாருங்கள், மாவு 2 மணி நேரம் ஊற வச்சு இடித்து இதை வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே குறைப்பாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி அரைச்சிக்கிட்டா ரவா பதத்துக்கும் கொஞ்சம் இதாக இப்படி அரைச்சி வச்சுருக்கோம். நீர் உருண்டை சுடலான்னு செஞ்சுருக்கிறோம் பாருங்கள். பாருங்க, இப்போ இந்த மாவு கூட ஒரு தேங்காய் திருவி பூ எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட இப்போ சால்ட்டு போட்டுக்கிறேன். அங்கே இருங்க. இப்போ உப்பு தேங்காய் போட்டு கிளறி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இது வந்து இனிப்பு போடாத உப்பு உருண்டை மாதிரி இது செய்கிறேன் பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நான் உருண்டை பிடிக்க போகிறேன். அப்படியே போலாக அழகாக அப்படியே போலாக பிடிச்சி அப்படியே வைக்கணும். அப்படியே அழுத்தாமல் அப்படியே போலாக பிடிச்சி வச்சா பொசன்னு இருக்கும். பாருங்கள், உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு நல்லா. இப்போ போய் நான் வைக்க போகிறேன். இட்லி பானையில் வச்சுட்டேன். இப்போ ஒரு 20-25 நிமிஷம் வெந்தால் போதும். நான் வெந்ததையும் எடுக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், வெந்து போச்சு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், பொசன்னு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் டீ குடித்தா சூப்பராக இருக்கும். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.